ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஷாக்கிங் நியூஸ்னு மீடியாலாம் பெருசாக பேசப்படுற நியூஸ் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிட்டையர் ஆகியிருக்காரு. எல்லா சேனலும் நம்ம பெரிய ஷாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஷாக்கிங்னு கேட்டால், அவரை இந்த டூருக்கே போயிருக்க வேணாம், ஆஸ்திரேலியா டூருக்கே போயிருக்க வேணாம். ஆனால் டூருக்கு போனார். அங்கே போயிட்டு 2 டெஸ்ட்டு, ஒரு முதல் டெஸ்ட்டில் எடுக்கல, 2வது டெஸ்ட் எடுத்தாங்க, திரும்ப 3வது டெஸ்ட் உட்காந்து வச்சுட்டாங்க. ஸோ திடீர்னு 3வது டெஸ்ட் இன்னைக்கு ட்ரா ஆனோன்னே வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். கோலியோட பேசிட்டே இருந்தார், ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டே இருந்தார். இப்போ என்ன பேசுனாலும் தெரியல. அந்த சமயத்தில் பார்த்தா திடீர்னு அஸ்வின் ரிட்டையர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. செகண்ட் பெஸ்ட் இந்தியன் பவுலர் அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் அதிக விக்கெட்டுகள் எடுத்த ஒரு ஒன் ஆஃப் தி டாப் கிளாஸ் ஸ்பின்னர் இந்த வேர்ல்டு. அவர் கேரியரில் பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து அதிக விக்கெட்டுகள் எடுத்து, இன்னும் ஆஸ்திரேலியா அதிக விக்கெட்டுகள் எடுத்து பார்த்தா கபில் தேவ் முதல்ல இருந்தார். இப்போ இன்னைக்கு பும்ரா அதை ஓவர்டேக் பண்ணி 53 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்தது பொசிஷனில் கபில் தேவ் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கும்ப்ளே, அதுக்கு அடுத்தது அஸ்வின் தான் இருக்காரு. 40 விக்கெட் ஆஸ்திரேலியாவில் எடுத்திருக்காரு. ஆனால் அவரை வந்து சான்ஸே கொடுக்காம வந்து எப்போ பார்த்தாலும் ஓவர்சீஸில் வந்து உட்காத்தி வச்சு அவர் காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு இல்லை. இந்த சீரீஸ்லேயும் அப்படி தான். போய் முதல் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் எடுத்தாங்க, 2வது மேட்ச் இவர் எடுத்தாங்க, அப்புறம் திரும்ப உட்காந்து திரும்ப ஜடேஜா உள்ள கொண்டாங்க. ஸோ ஒரு பிளானிங் இல்லை. அந்த அஸ்வினுக்கு நான் ரோல் என்னங்கிறதுல அந்த தெளிவு இல்லாதனால இது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 2014 டூரில் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து தோனி இது மாதிரி தான் படான் 2வது டெஸ்ட்டோட நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறேன்னு சொல்லி அறிவிச்சார். அப்போ அது ஒரு பெரிய ஷாக்கிங் ரீசனாக இருந்தது. ஆனால் கோலி உடனே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கோலின்னு ஒருத்தர் இருந்ததுனால வந்து அப்போ அது பெருசாக அந்த லாஸ் தெரியல. அப்புறம் தோனிக்கு டெஸ்ட் கிரிக்கெட் மேலே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. அவர் கேப்டன்சியில் தெரிஞ்சது அது. டக்குன்னு ரிட்டையர் ஆகிட்டார். கேரியரை டிஃபைன் பண்ணிக்கிட்டார். என் ஏரியா வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிட்டு டக்குன்னு வந்து 2014 டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து வெளியேறினார் தோனி. ஆனால் இவர் வந்து டக்குன்னு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணார் எதிர்பார்க்கல. ஏன்னா 2 டெஸ்ட் இருக்குது, மெல்பர்ன், சிட்னி. கொஞ்சம் ஸ்பின் பவுலர்ஸுக்கு ஒரு 4th டே 5th டேல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற சமயத்தில் அஸ்வின் இருக்கலாம், அடுத்த மேட்ச் அஸ்வின் ஜடேஜா 2 பேருமே ஆட போகிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது அதான் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. அவர் வந்து ரோஹித் சர்மாவோட வந்துட்டு வந்து இந்தியன் கிரிக்கெட்டராக லாஸ்ட் இந்த டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே போயிட்டார். அந்த ப்ரெஸ்லாம் யாரையும் சந்திக்கல, உடனே கிளம்பி போயிட்டார். வந்து இந்தியன் கிரிக்கெட்டராக என்னோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அஸ்வினுக்கு வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பெரிய லெவல் கான்ட்ரிபியூட்டர் அவர். என்ன டிசப்பாயிண்ட்னு கேட்டால், அவர் கேப்டன்சி அவருக்கு கொடுத்துருக்கணும். ஆக்சுவலி ஒரு கேப்டன்சி ப்ராடக்ட்னு ரொம்ப பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. சுனில் கவாஸ்கர்லாம் வந்து சொல்கிறாங்க. நிறைய 2018 2019 ஆஸ்திரேலியா டூர் போகும்போது, அப்புறம் 2021 ஆஸ்திரேலியா டூர் போகும்போதெல்லாம் வந்து நிறைய டீம் டிஸ்கஷனில் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுவார்னு சொல்லி கவாஸ்கர் சொல்கிறார். நிறையா வந்து டிப்ஸ், எப்படி ஃபீல்டிங் செட்டப்பு, ஸ்ட்ராட்டஜி, இது மாதிரி டாக்டிக்ஸ், இதெல்லாம் வந்து அஸ்வினோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி டீம் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு செய்கிறவர் நிச்சயம் ஒரு கேப்டன்சி ப்ராடக்டாக தான் வந்து அவர் இருந்திருக்கணும். ஆனால் ஒரு மேட்ச் கூட ஒரு கேப்டன்சி வாய்ப்பு கொடுக்காம, அது எஸ்பெஷலி டெஸ்ட்டில் கொடுக்காம போனது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வின்.